கைஸ் டே 1 முடிச்சாச்சு. டே 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். ராஜு இஸ் ஹியர், மோகன், வி 3 பேரும் போகிறோம். ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோன்றது சஸ்பென்ஸாக வைக்கிறேன். போயிட்டே இருக்கணும். காட்டெருமை இருக்கு. கிராஸ் ஆகுது 8ஆம் இடத்துல. கம்பி ஓ, வெளியே தாண்டி போகுது. சூப்பர். லவ்டேல் இதுதான் காட்டு. நிறைய படத்துல காட்டக்கூடிய நிறைய படம் ஷூட்டிங்ல எல்லாம் ஊட்டின்னு காட்டினா இந்த ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவாங்க. வெரி வெரி ஃபேமஸ். திஸ் இஸ் லவ்டேல். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போனால் டனல் இருக்கா. நான் காட்டேரம் இருக்கிற காரணத்தினால நாங்கள் அந்த சைடு போகிறதில்ல. வி ஆர் நாட் பிளானிங் டு கோ. இதுதான் லவ்டேல். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சம் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். லைக் மூவி சீன்ஸ்ல வரக்கூடிய ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆமா, எனக்கு டவுட். லவ்டேல் இதுதான் அந்த ஊட்டில இருந்து வரக்கூடிய டாய் ட்ரெயின். நீலகிரி மவுண்டன் எக்ஸ்பிரஸ் மவுண்டன் ட்ரெயின் இந்த வழியா போகும். மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும். லோக்கல் ட்ரெயின். ஆனா இப்ப நாங்க ட்ரெயின் ஏற ஐடியால இல்ல. we are not going 4 hours ட்ரெயின்ல போலாம். நான் 4 hours மேட்டுப்பாளையம் வரைக்கும் போறது வர்த்ல. ஆல்ரெடி போயிருக்கோம். பட் this is one of the most important points in ஊட்டி. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு ஆன் தி வே இருந்ததுனால we are just covering this up. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இதை பார்த்துங்க. நிறைய படத்துல ஜஸ்ட் காட்டும். ஞாபகம் இருக்கடா சுழல் மூவில. அதுக்கப்புறம் டெய்ரின்னு ஒரு படத்துல எல்லா படத்தோட இதுல வந்து அதை காட்டும். இருக்கு பாருங்க வியூ. டேங்கப்பா. இது லவ்டேல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ரொம்ப தூரம்லாம் இல்லை. வேலி வியூ பாயிண்ட். வேலி இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் வேலி. A few moments later. காஃபியுடன் அடிப்போம் மில்க் பிக்கீஸ். Cheers guys. அத்தால வந்துட்டான். 1 hour later. இவன் கூட வந்தா மேப் பார்த்துன்னு முட்டு தந்துல வீட்டுக்கு ஏதோ படிக்கட்டு போற அதுக்குள்ள எடுத்து வர்றான். நேத்து அப்படிதான் பண்ணா இடிக்க வேண்டியதா மேப்னு மேப் சுத்துறா. அத நம்பி எங்களை முட்டு தந்துடும். எங்க அடி வாங்க போறான்னு தெரியல. படி வாங்க போறான். போயிட்டுக்கிறான் பாருங்க. இவன் எதுவும் தெரியல. என்ன எங்க எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த நாய் இப்படி போனா மேல எடுத்து அவர் அசிவா திட்டுறாரு. ஒருத்தரு கேபேஜ் தோட்டம். இது முன்னாடி கேரட் தோட்டம். கேபேஜ் பாருங்க. தொடல கவலைப்படாத. தெரியும். அதனால கை கிட்ட போட இதெல்லாம் கரண்ட் வச்சுக்கிறாங்க பார்த்து. ஆமா பண்ணி காட்டு பண்ணி அதெல்லாம் உள்ள வரக்கூடாதுல்ல. எவ்வளவு பெரிய ஆளு. ஃபுல்லா தோட்டம் தான் காய்ச்சி. ஃபுல் தோட்டம் செமையா இருக்கு. இது நான் செடி தெரியல. பட்
வியூ இதுக்குள்ள இருந்து போகும்போது வியூ செம்ம வியூ. அத்தத்துல வலிக்கு வீசி விட்டு போலாம். நம்மளதான் வலிக்கு விட போதாடி. இவன் எங்க கூட்டு போறானா சேத்துல வலிக்கு எடுத்துன்னு போறதுக்காக கூட்டு வச்சு சாவடிக்க பாக்குறான். யாரு? அவன் தான் முன்னாடி போறவன். என் வண்டி கண்டிப்பா வலிப்போம். அவரு வச்சுக்கிறாரு வண்டி, பெரிய வண்டி, அது வலுக்காது. எங்க வண்டி வலுக்காது, எல்லா வண்டியும் வலிப்போம்டா. அப்படிதான் நாங்க போய் பெங்களூர்ல ஊந்து வந்தேன். நான் வண்டி எடுத்துன்னு போய். யார் வண்டிய? பெங்களூர்ன்ற பேரு. நாகர்கோவில் போலப்ப வண்டி குத்தான். சரி ஓட்டுறான்னு ஓட்டினா சேரு இருக்குடான்னு சொன்னேன். சரி தானே இருக்கு, ஓட்டுறானா? இல்லடா ஊந்துடும் நான் சொல்றேன். அவள இல்ல ஓட்டுடான்னு ஓட்டினா பேரு ஊந்து வண்டிதான். ஊந்ததுல பேண்ட் கிழிச்சு கை கிழிச்சு வீட்டுக்கு போய் உட்காந்துறானு. இவ்வளவுலாம் நம்பி நான் எப்படி வண்டி ஓட்டுறது சொல்லுங்க. காலையில மியூசிக் போட்டு போறாரு guys. அவர் என்ன நிலைமையில இருக்கிறாரோ ஒரே மியூசிக்கா தான் வருது. பாருங்க அந்த லேக் பாருங்க, செம்மையா இருக்கு. எவ்வளவு தூரத்து வரல அந்த லேக், ஜூம் பண்ண முடியல கோப்ரோல. பட் வியூ செம்ம வியூ. அந்த லேக் சரியான வியூ. மை காட். மொத்த குளூர்ல டான்ஸ் ஆடினுக்கிறான். இதை பாத்தீங்களா guys? என்ன பண்றானுங்கன்னா அந்த பொண்ணு 2 பொண்ணு நிக்குது அந்த இடத்துல. 2 பேர் நின்று சைட் டெஸ்ட்ங்கிறாங்க. சொன்னால ஓட்டா ஒருத்த இது பக்கம் திரும்பி தலைமை போச்சுன்றான் அந்த பொண்ணு கட்டு. இது மாதிரி அது வீட்டுல இருந்து பாத்துருக்குது. பாருங்க முதுகுக்கு தேய்க்கிற மாதிரி இருக்கு. கோல்டுல வரல. ஆவி வருது பாத்தியா? கோயிலோட கோபுரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏதோ அந்த இடத்துல கரெக்டா பாருங்க. இந்த இது மாதிரி இருக்கு அழகா. நாங்களும் வந்து பார்ப்போம். கட் பண்ணி ஓடுற ஸ்பீடுக்கு நீங்க எவ்வளவு நிக்க மாட்டீங்க. தெரியுது. வீடு look at the dam. wow, முன்னாடி போலாமா? போயிருக்காங்க பாரு உள்ள. எப்படி ஓபன் பண்ணிதா? இல்லடா இது ரிசீவ் கொடுத்தீங்க. இங்க இப்படி தான் போணுமா? வழி இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட இடத்துல எப்படி பூந்து போறான்னு மட்டும் பாருங்க. இப்ப கிளி செக் பண்ணுங்க. காமே பின்னாடி கலீஜா இருக்கு. இந்த கிரே பண்ணிட்டு அழுக்கு வாடாமா போலாம். வாடா சொல்ல வாடா டே. கேட்க மாட்டான். அதான் இங்க தான்டா இருக்குது அது வழி. இந்த புடி வாட் லேக்? அவலாஞ்சி பாருங்க. சோ அவலாஞ்சி லேக்குங்களா? அது காட்றா. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பட் உள்ள அலௌட் இருந்தது, எல்லாமே ஃப்ரீயா இருந்தது. தண்ணி இதுக்கு முன்னாடி அங்க இருந்தது, நாங்க ஜாலியா இருந்தது. இதுக்கு முன்னாடினா இப்பதான் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அதான் இல்ல நம்ம வரும்போது ட்ரை ஆயிக்குது. என்ன போயினே இருக்க?
வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களே துரத்துட்டாங்க. எவ்வளோக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்துட்டாங்க அவங்க. இது வந்து அது எமரல்ட் லேக்கு, சாரி அவலாஞ்சி லேக், இது எமரல்ட் லேக்கு. ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகுறது இந்த பிரிட்ஜ் தான். அண்ட் மோரோவர் இதோட பியூட்டி என்னன்னா ரொம்ப க்ளீன் வாட்டர், ரெயின் வாட்டரில் சேருது. இது எல்லாமே மழை தண்ணி மட்டும்தான், வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இதுவே கிடையாது. இங்கே அடிக்கிற எல்லா மலை மேலே அடிக்கிற தண்ணி எல்லாம் இங்கே தான் வந்து சேர்ந்து அவ்வளோ க்ளீனாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது ரொம்ப ரிஸ்க், தண்ணிக்குள்ளே போகிறது வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா ரொம்ப ஸ்டீப் இது, அதாவது எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இப்படி டெப்த்தாக இருக்கிறதுனால ட்ரையான டைமில் இது பார்த்துருக்கேன், ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ அந்த வரைக்கும் தண்ணியே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் சுற்று வட்டாரத்துக்கு இங்கே இருந்து தான் தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், யூசேஜ்க்கு இங்கே இருந்தால் ஃபில்டர் பண்ணி எடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே வைல்ட் லைஃப் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கேஜ் போட்டிருக்காங்க. ஸோ வெரி நாட் வெரி சேஃப். சோலோ வரதுல நாட் வெரி சேஃப் அட் ஆல். ஆனால் நல்லா இருக்கு. எங்கள் மோகன் பூந்து போவாப்பில். நான் இவன் கூட வந்தா காரணம் தப்புறா மாறணும் தான்.